வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு தேதியில நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போறீங்க, ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஐஃபோன் 11 வாங்கலாமா இல்லை கொஞ்சம் அதிக ரேட் போட்டு ஐஃபோன் 12 மினி வாங்கலாமா அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐஃபோன் 12 மினியோட அன்பாக்சிங், ரிவ்யூ, பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மினியை பற்றி வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மேல் ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ஆர் 12 மினி. இந்த ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்குது ஐஃபோன் 11க்கும் 12 மினிக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் நம்மளுக்கு சைஸ் வரும். ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச்சில் இருக்குது. ஸோ சைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஐஃபோன் 11 ரொம்ப பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்மார்ட் ஃபோன். ரொம்ப சின்ன ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது, ஒரு கரெக்டான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போர்ட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் தோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் இன்டர்னல்ஸ் இருந்தாலுமே ஐஃபோன் 12 மினியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 135 கிராம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஐஃபோன் 11 வெயிட் பார்த்தீங்கன்னா 194 கிராம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. ஸோ வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஐஃபோன் 12 மினி ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அட் சேம் டைம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் 11க்கு போகலாம், இல்லை சின்ன ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 12 மினிக்கு போகலாம். ஸோ இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 12 மினி அண்ட் 11 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான பில்ட் குவாலிட்டி இருக்கு. ஆப்பிளோட பிரீமியம் டிசைன் உங்களுக்கு ரெண்டுலயுமே கிடைச்சிடும். அண்ட் ஐஃபோன் 12 மினியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செராமிக் ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷீல்டு நம்மளுக்கு மேலே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை ரொம்பவே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த செராமிக் ஷீல்டுங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் ஐஃபோன் 12 மினிக்கு. அண்ட் ஐஃபோன் 12 மினிக்கு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் இருக்கு. 6 மீட்டர் 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 12 மினிக்கு. நீங்க இந்த சைடு ஐஃபோன் 11 பார்க்கும்போது ஐஃபோன் 11மே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். அண்ட் இங்கே ஐஃபோன் 11ல ஃப்ரண்ட்ல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே உங்களுக்கு கிடையாது. ப்ரொடெக்ஷன் இருக்கு, பட் செராமிக் ஷீல்டு நம்மளுக்கு இல்லை. அந்த செராமிக் ஷீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஃபோனை ரொம்பவே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு ஐஃபோன் 11ல மிஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11லையுமே நம்மளுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே IP68 ரேட்டிங், பட் இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அங்க நமக்கு 6 மீட்டர் 30 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினில மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 11ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப் கிடையாது, பட் ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. பட் ஐஃபோன் 12 மினில மேக்ஸ் சேஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபாஸ்டான வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அக்சசரிஸ் உங்களுக்கு வரும் மேக்ஸ் சேஃபோட வர்றது. நீங்க ஆப்பிள் சைட்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சைடில் உங்களுக்கு ஐஃபோன் 12 மினில 5.4 இன்ச்சுக்கான ஃபுல் HD ரெசல்யூஷன்ல ஒரு OLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி LED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினி LED டிஸ்பிளேங்கிறது போன ஜென்ரேஷனில் வந்து ஐஃபோன் 11 ப்ரோவோட இந்த மினி LED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் ஐஃபோன் 12 மினியில் பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் இருக்கு. இந்த சைடில் நம்ம ஐஃபோன் 11 பார்க்கும்போது ஐஃபோன் 11ல 6.1 இன்ச்சுக்கான லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 720p பேனல் தான். இது HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது HD பிளஸ் டிஸ்பிளே இருந்தாலுமே ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். உங்களுக்கு கலர் அக்யூரசி மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு LCD பேனலில் ஒரு பெஸ்ட் பேனல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 11ல கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோன் 12 மினியில் இருக்கக்கூடிய மினி LED டிஸ்பிளே கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மினி LED டிஸ்பிளே ரொம்பவே பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும். ஈவன் தான் நீங்கள் சொல்ல போனால் ஐஃபோன் 12 மினி அண்ட் ஐஃபோன் 11 ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஐஃபோன் 11 கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 12 மினி பார்த்துட்டு இதை பார்க்கும்போது டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஃபோன் 11 எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து போயிட்டு இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் 12 மினி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 11 வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐஃபோன் 11ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி விஷனில் நீங்கள் வீடியோலாம் பார்க்க முடியாது, அதுக்கான சப்போர்ட் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் ஓவரால் டிஸ்பிளே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்பிளேக்காகவே நீங்கள் ஐஃபோன் 12 மினி கூட வாங்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு உங்களுக்கு ஐஃபோன் 12 மினியில் 2227 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஐஃபோன் 11ல 3110 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பேட்டரி mAh அதிகமாக இருக்கனால ஐஃபோன் 11ல பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்து நான் இதை சொல்கிறேங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ நம்மளுக்கு ஐஃபோன் 12 மினியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா
5 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர். அதுவே iPhone 11ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் iPhone 12 மினியில் பெட்டராக இருக்கும். ஏன்னா நானோமீட்டர் அப்படிங்கிறது ப்ராசஸரோட சைஸ். ப்ராசஸரோட சைஸ் சின்னதாகும் போது அதுக்கு தேவையான பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் iPhone 12 மினியில் உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இழுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த சைடு iPhone 11ல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பவரை வந்து இழுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. நம்மளுக்கு iPhone 12 மினியில் மினி எல்இடி டிஸ்பிளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே மாதிரி தான். அதாவது ஒவ்வொரு பிக்சலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸில் ஒரு டார்க் மோட்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டார்க் இடத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சல் வந்து ஒர்க்கிங்கில் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். iPhone 11ல் பார்க்கும்போது LCD டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஈவன் தான் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டில் அந்த பிக்சல் ஒர்க்கிங்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இழுத்துக்கும். அண்ட் இப்போ மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா iPhone 12 மினியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் தான். பட் iPhone 11 சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச். ஸோ சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கனால அதுக்கான பிரைட்னஸ் மற்ற விஷயங்கள் பிக்சல்ஸ் எல்லாமே கொடுக்கறதுனால உங்களுக்கு iPhone 12 மினியில் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் ஓவரால் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தா கூட iPhone 11ல் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் உங்களுக்கு iPhone 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும். பட் அது எவ்வளோன்னு கேட்குறவங்களுக்கு ½ an hour தான் கிடைக்கும். லிட்டில் பிட் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது. iPhone 12 மினிலே சார்ஜ் ரொம்ப நல்லா தான் நின்றுட்டு இருக்கு. நிறைய பேர் iPhone 12 மினியில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நான் iPhone 11 வாங்க போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா iPhone 12 மினியில் ரொம்பவே நல்லா தான் இருக்குது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் கூட நம்ம போட்டுருந்தோம். மேலே ஐபட்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் கேமிங் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு iPhone 11லுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 12 மினியை விட ஒரு ½ an hour அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு அதிகமான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி iPhone 11ல் பார்த்தீங்கன்னா A13 Bionic சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சிப் செட் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். உண்மையிலேயே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 years முன்னாடி வந்த ப்ராசஸர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் iPhone 12 மினியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் A14 Bionic சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சிப் செட் பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். அண்ட் இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். A14 Bionic சிப் ரொம்பவே அருமையாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. A13 Bionic சிப்லேருந்து A14 Bionic சிப்புக்கு ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அது வந்து ரொம்ப லிட்டில் பிட் சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ அதனால அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணி iPhone 12 மினி வாங்க வேண்டாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் 12 மினி வாங்குறீங்கன்னா அது முற்றிலும் வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் இப்போ iPhone 12 மினி யூஸ் பண்ணுறீங்க, iPhone 11 நாளைக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் ரெண்டுத்தையுமே கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்படியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு 1 hour 2 hourக்கு மேலே யூஸ் பண்ணும்போது சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். கேமிங்லாம் நீங்கள் பார்க்கும்போது சின்ன ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்காக A14 Bionic சிப் வாங்கணுங்கிறத அவசியம் தேவையே கிடையாது. A13 ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் A14 Bionic சிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5Gக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு A13 Bionic சிப்பில் கிடையாது. A13 Bionic சிப் 4G வரைக்கும் தான் இப்போ கரண்ட்டில் சப்போர்ட் பண்ணுது. ஃபியூச்சரில் அதுக்கே 5G கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ 5Gங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் A14க்கு போகலாம். பெர்ஃபார்மன்ஸுக்காக தயவு செஞ்சு போக வேண்டாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட சேம் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. iPhone 11க்கும் 12 மினிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் டிஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மூலமாக தான் இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு A14 Bionic சிப் iPhone 12 மினியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது iPhone 12 மினியில். இந்த சைடு நீங்கள் iPhone 11ல் பார்க்கும்போது A13 Bionic சிப் இதுலேயுமே நல்ல இமேஜ் உங்களுக்கு இன்னும் கூட வந்துட்டு இருக்கு. நல்ல வீடியோ உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேமராஸ் உங்களுக்கு இருக்குது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே. பட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த A14 Bionic சிப்னால. மற்றபடி கேமரா செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன டிஃபரன்ஸ்னால உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி iPhone 12 மினியில் கிடைக்கும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone 12 மினியில் நீங்கள் டால்பி விஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு iPhone 11ல் கிடையாது. நீங்கள் டால்பி விஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பட் இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் யூடியூபுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அந்த பட்சத்தில் நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோன் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வார்த்தா தெரியாது. பட் இருந்தாலுமே இந்த 12 மினியில் நீங்கள் நார்மல் வீடியோவும் டால்பி விஷனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் கேமராக்காக நீங்கள் ஐஃபோன் 12 mini வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐஃபோன் 11லேயே உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு சேம் திங் தான். A14 பயோனிக் சிப் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான இமேஜ் ப்ராசஸிங் உங்களுக்கு கிடைக்குது. அதனால ஸ்லைட்லி பெட்டர் இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு ஐஃபோன் 12 miniயில் கிடைக்குது. மற்றபடி சேம் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோதான் கைஸ். மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் பிரைசிங் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐஃபோன் 11ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 52,000 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. அதுவே நீங்கள் ஐஃபோன் 12 miniயோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 66,000 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 66,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 HDFC டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கழிச்சிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 60,000 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஐஃபோன் 11க்கு பார்த்தீங்கன்னா HDFC ஆஃபர் கிடையாது. உங்களுக்கு 52,000 அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனல் பிரைஸ் இப்போ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 டிஃபரன்ஸ் வரும். இந்த 8,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து ஐஃபோன் 12 mini வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஐஃபோன் 12 miniக்கு. இப்போ A13 பயோனிக் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 11ல் இருக்குது. ஐஃபோன் 12 miniயில் A14 பயோனிக் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் அப்டேட் ஆச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஐஃபோன் 12 miniயில் கிடைக்கும். நீங்கள் லாங் டேர்ம் யூசேஜுக்கு பிளான் பண்ணும்போது 12 mini ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அந்த டிஸ்பிளே அப்படிங்கிறத மெயின் ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதில் மெயினாக சொல்ல போனால் டிஸ்பிளேல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஐஃபோன் 11க்கும் 12 miniக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது நோட்டிசபிளாக கூட இருக்காது ஒரு சில இடங்களில். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா 8,000 போட முடியும் அப்படின்னா போட்டு நீங்கள் தாராளமாக 12 mini வாங்கலாம். அந்த 8,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக 12 mini வர்த் தான். உங்களால் அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது. எனக்கு 52,000 தான் பட்ஜெட் அப்படிங்கிற பட்ஜெட்டில் ஐஃபோன் 11 எடுக்கலாம். இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் தான். நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட லாங் டேர்ம் யூசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் 4 to 5 இயர்ஸுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களால் அமௌண்ட் அவ்வளோ போட முடியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஃபோன் 11 வந்து எடுக்கலாம். 11 ஒரு நல்ல ஐஃபோன் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கும். பட் தயவு செஞ்சு தப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 12 miniக்கு போங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலை, எனக்கு வந்து 11ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸே போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதுவே வந்து எடுக்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட ஐஃபோன் 12 miniயில் பேட்டரி கம்மியாக தான் நிற்கிது, ஐஃபோன் 11ல் பேட்டரி அதிகமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐஃபோன் 11 வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஏன்னா ஐஃபோன் 11ல் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைச்சாலுமே அது சைஸ் வந்து பெருசு. பட் அந்த டிஃபரன்ஸ், அந்த பேட்டரி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ½ an hourக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் பேட்டரிக்காக 11 போக வேண்டிய அவசியமே கிடையாது. 12 mini நீங்கள் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் இப்போ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி லைஃப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ரொம்ப நல்லா நிற்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டான பேட்டரி நம்மளுக்கு இருக்குது. ஐஃபோன் 11லையுமே பார்த்தீங்கன்னா டீசென்ட் பேட்டரி தான், ரொம்ப நல்லா நிற்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.